வணக்கம். இந்த ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் சிவஞானத்திற்கு எதிராக கூச்சலிட்ட தரப்பினர் டக்ளஸின் ஆள் எனவும் விமர்சன கோஷம். திருகோணமலைக்கு விஜயம் செய்த ஐநா ஆணையாளர் கவனஈர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்த பாதிக்கப்பட்ட உறவுகள். எரிபொருளை பதுக்குவோருக்கு எதிராக நடவடிக்கை. 2 மாத கையிருப்பு உள்ளதாக கூறும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். சிலை உடைப்பு. சந்தேக நபர் ஒருவரை கைது செய்த காவல்துறை. தமிழர் பகுதி பிரதேச சபையை கைப்பற்றிய அனுர தரப்பு. நானாட்டானில் தமிழரசு கட்சி வேட்பாளர் தோல்வி. திரைத்துறையில் புகழ் பெற்றவர்கள் பலர் போதைப் பொருளை பயன்படுத்துகின்றனர். ஸ்ரீகாந்த் கைது குறித்து சீமான் கருத்து. ஸ்ரீலின் உளவு வலையமைப்பைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானில் கைது. நீண்ட கால அமைதி ஒப்பந்தம் குறித்து நம்பிக்கை வெளியிட்ட அமெரிக்கா. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அணையா விலக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்துக்கு எதிராக கூச்சலிட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவுடன் தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் CVK சிவஞானத்தை டக்ளஸின் ஆளின போராட்ட களத்தில் இருந்தவர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர். தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும் உள்ளத்தில் தூய்மை இல்லாதவர்கள் என பொத்துவில் முதல் பொலிகண்டி வரியான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளனர். கட்சி அரசியலுக்காக மோதிக்கொள்வதே தமிழ் அரசியல் பிரதிநிதிகளின் செயற்பாடு எனவும் மாறாக இவர்களால் தமிழ் மக்களுக்கான தீர்வை நோக்கி பயணிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நேரடி அரசியலில் தான் நான் இறங்கி இருக்கிறேன். ஆனால் நேரடி கட்சி அரசியலிலேயோ அல்லது வாக்கரசியலிலேயோ தேர்தல் அரசியலிலோ இறங்கவில்லை. சற்று முன்னர் கேட்கப்பட்ட கேள்வி கூட எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற வாக்கரசியல் செய்கின்ற கட்சி அரசியல் செய்கின்ற அத்தனை பேரும் உள்ளத்திலே தூய்மையானவர்கள் கிடையாது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை தொட்டு சொல்லட்டும். இந்த குழந்தைகளுடைய படுகொலை உன்னுடைய பேர மகளா இருந்த உனக்கு எப்படி இருக்கும்? மகனை படுகொலை செய்ய இப்படி புதைக்க விட்டுட்டு நீ இப்படி வாக்கரசியலுக்காக அரசியல் செய்வியா? கட்சிகள் மோதிக்கொள்வதும் இதை பயன்படுத்தி ஆகவே இந்த கட்சி அரசியல் வாக்கரசியல் எனக்கு எள்ளளவு நம்பிக்கை இல்லை. மக்கள் எழுச்சி கட்சி அரசியல் வாக்கரசியலை கடந்த மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஊடாக மட்டுமே எங்களுடைய இன விடுதலையை அடைய முடியும். அதைத்தான் தேசிய தலைவரும் காட்டியிருக்கிறார். தேசிய தலைவரை சொல்லிக் கொண்டு கட்சிகள் எல்லாம் தங்களுடைய சுயலாபங்களை சம்பாதிக்கின்றதை தவிர தேசிய தலைவருடைய கொள்கையை தமிழ் தேசியத்தை சரியாக புரிந்து கொண்ட கட்சிகள் அல்லது கட்சி தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் யாராவது வரட்டும் பார்ப்போம். ஆகவே மக்கள் எழுச்சி என்பதூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைய முடியும். கட்சி அரசியல் என்பது ஸ்ரீலங்கா அரசுக்கு உட்பட்ட கட்டமைப்பு. ஸ்ரீலங்கா அரசுக்கு உட்பட்டு போய் அங்கே சத்திய பிரமாணம் எடுக்க தயாராக இல்லை. நன்றி. உங்களை போன்றவர்கள் அரசியலுக்கு வராத காரணத்தினால்தான் சிலர் அரசியலுக்கு வந்தோம். நீங்க அந்த இடத்தை விட்டு கொடுக்குறீங்க. ஒன்றும் செய்ய போறதில்லை. கடந்த 16 வருடங்களாக இந்த கட்சியில் ஒன்றையும் செய்யல. இனி யார் அங்க ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா ஸ்ரீலங்கா உள்ளக கட்டமைப்பு என்பது மகாவம்சத்தினுடைய அடிப்படையிலே சிங்கள பௌத்த இனவாதத்தின் அடிப்படையில் இருப்பதை யார் அரசியலுக்கு வந்து மாற்ற முடியாது. இது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் ஸ்ரீலங்கா கட்டமைப்பை கடந்தது. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி போல சர்வதேச அரசியலையும் கடந்தது. இப்பொழுது ஒரு பதில் சொல்கிறேன். சர்வதேச நீதியை நாங்கள் கேட்டு நிற்கிறோம் என்றால் சர்வதேசம் எங்களுக்கு நீதியை தந்துவிடப் போவது இல்லை.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் திருகோணமலைக்கான விஜயத்தை முன்னிட்டு இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், குடிசார் அமைப்புகள் உள்ளிட்ட பலர் இணைந்து கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க்கை வரவேற்கும் முகமாகவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனிதுரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவரது கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்குடனும் இன்று அமைதியான கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலையில் உள்ள தனியார் மண்டபத்தின் முன்பாக இன்று காலை 8 மணி அளவில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையில் பாதிக்கப்பட்டவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம், குடிசார் அமைப்புகள் மற்றும் வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பதாகையையும் அவர்கள் ஏந்தியிருந்தனர். அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு நடவடிக்கையில் பங்கேற்றிருந்த பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கேட்டறிந்து கொண்டார். மேலும் பொதுமக்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் அவரிடம் கையளித்திருந்தனர். இலங்கையில் எந்த சூழ்நிலையிலும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என ஸ்ரீலங்காவின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே கொள்ளளவு செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DK ராஜகருணா தெரிவித்தார். எரிபொருள் போக்குவரத்து மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி குறித்து கரிசனைகள் இருப்பதை ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைத்திருக்கும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பெரும்பாலும் ஆக்டேன் 92 பெட்ரோல் மோதல் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் அதில் பெரும்பாலானவை மலேசியா, சிங்கப்பூர் அல்லது இந்தியாவிலிருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமானிலிருந்து ஒரே ஒரு கப்பல் மட்டுமே அனுப்பப்படும் எனவும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் நாடு எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்ளாது எனவும் DG ராஜகருணா கூறியுள்ளார். விநியோகஸ்தர்களுடன் விநியோக வழிகளை உறுதிப்படுத்தும் பணியில் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து டீசல் இருப்புக்கள் வரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தின் நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரும் உப தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்ட இலங்கை தமிழ்ச்சு கட்சியின் வேட்பாளர் தோல்வியடைந்துள்ளார். மன்னார் நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று புதன்கிழமை காலை 8:30 அளவில் ஆரம்பமானது. வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நானாட்டான் பிரதேச சபையில் இந்த அமர்வு இடம்பெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஆண்டன் அன்ட்ரோ ராஜன் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர் ஜெரோம் இருதயதாஸ் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டன. இதன்போது சபையில் உள்ள 17 உறுப்பினர்களில் சுயேட்சை குழு உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு செய்த நிலையில் ஏனைய 16 உறுப்பினர்களும் பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்தனர். இதன்போது ஆண்டன் அன்ட்ரோ ராஜன் 10 வாக்குகளையும் ஜெரோம் இருதயதாஸ் 6 வாக்குகளையும் பெற்றுக்கொண்ட நிலையில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நானாட்டான் பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தொழிலாளர் கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களுடன் சுயேட்சை குழு உறுப்பினரும் ஆதரவை வழங்கியுள்ளனர். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஞானராஜ் சோசை போட்டியின்றி உப தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நகர மத்தியில் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த தந்தை சில்வாவின் சிலை இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை உடைப்பு சம்பவம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை முக்கியஸ்தர்கள் இன்று காலை மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தந்தை செல்வாவின் உருவச்சிலையின் தலைப்பகுதி முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் உடைக்கப்பட்ட இந்த பாகம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை அறிந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் சம்பவ இடத்தில் சென்று ஆராய்ந்துள்ளனர். விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் காவல்துறையினர் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் நகரசபைக்கான தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவின் பின்னர் இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இரத்த காயங்களுடன் மன்னார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் காவல்துறையினர் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறியுள்ளனர். மன்னார் நகரசபை அமர்வுகள் நிறைவடைந்த நிலையில் கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் மன்னார் நகரசபை முன்பகுதியில் கூடியிருந்தனர்.
இந்த நிலையில் சம்பவ இடத்திலிருந்து இருவர் மற்றொருவரை அழைத்து உரையாடிக் கொண்டிருந்த போது வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது இருவரும் இணைந்து மன்னார் பள்ளிமுனையைச் சேர்ந்த நபர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளனர். சட்டவிரோத மண் அகழ்வு செயற்பாடுகளில் ஈடுபடுவது தொடர்பான கருத்து பரிமாற்றங்கள் கைகலப்பாக மாறியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ரிஷாட் பதியுதீனின் ஆதரவாளர்கள் இருவரை இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவத்தில் தாக்கப்பட்ட நபர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மன்னார் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் மேலதிக விசாரணைகள் துரித கதியில் மேற்கொள்ளப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் மன்னாரிலிருந்து சூட்சுமமான முறையில் இடம்பெற்ற மணல் கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியகத்தினால் வழங்கப்படும் ஆற்று மற்றும் தரை மணல் கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரத்தில் மாற்றம் செய்து இந்த கடத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியின் தரங்கிழப்பு பகுதியில் வைத்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட 3 டிப்பர்களுடன் சாரதிகளும் சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவரும் நாளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். குறித்த அனுமதி பத்திரம் தரை மணல் ஏற்ற வழங்கப்பட்டதாகவும் இதில் மாற்றம் செய்து ஆற்றுமண் ஏற்றி வந்ததனை புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியகம் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் சாவகச்சேரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் தென் பிராந்தியத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மினித்தேனிய தோராய பகுதியில் வைத்து இந்த 2 இளைஞர்களின் உடல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த இளைஞர்கள் இன்று அதிகாலை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 25 மற்றும் 30 வயதுடைய இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குற்றம் நடந்த இடத்திற்கு அருகில் இருந்து கைத்துப்பாக்கியின் 5 தோட்டாக்களுடன் உயிரிழந்தவர்களின் 2 உந்துரிகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். மிதேனியா காவல்துறையினுடன் இணைந்து 3 காவல்துறை குழுக்கள் சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை பகடிவதை செய்த 22 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீட 1ஆம் ஆண்டு மாணவர்களை பகடிவதை செய்த முறைப்பாட்டை அடுத்து கடந்த 19ஆம் தேதியிலிருந்து அதே பீடத்தைச் சேர்ந்த 2ஆம் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 22 பேர் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். குறித்த பல்கலைக்கழக மாணவர்களை பகடிவதை செய்யும் காணொளி காட்சியொன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகடிவதை கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்றுள்ளதாகவும் கடந்த 19ஆம் தேதியே இது தொடர்பாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். அதுவரைக்கும் சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழகத்திற்கு தெரியாது எனவும் பதிவாளர் தெரிவித்துள்ளார். இருந்தபோதும் முறைப்பாடு கிடைத்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அடையாளம் காணப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை சம்பவம் தொடர்பாக அக்கரைப்பற்று காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருவதாக பதிவாளர் மேலும் தெரிவித்துள்ளார். திரைத்துறையில் உள்ள அதிக மாணவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகியுள்ளமை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீகாந்தை தனிப்பட்ட முறையில் தாம் அறிந்துள்ளதாகவும் அவர் பாவப்பட்ட ஒருவர் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். திரை உலகில் உள்ள புகழ் பெற்றவர்கள் கூட போதைப் பொருளை பயன்படுத்தும் நிலையில் ஸ்ரீகாந்த் தெரியாமல் சிக்கிக் கொண்டார் என அவர் கூறியுள்ளார். அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருள் வராது என கூறியுள்ள அவர் திரை உலகில் மட்டுமல்ல கல்லூரி பாடசாலைகள் வழிபாட்டு தலங்களில் கூட கஞ்சா கொகைன் அபின் போன்ற போதைப் பொருட்கள் நீண்ட நாட்களாக விற்கப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். அரசு நினைத்தால் போதைப் பொருளை ஒழிக்க முடியும் எனவும் ஸ்ரீகாந்த் புகழ்பெற்ற நடிகர் என்பதால் அந்த செய்தி வெளியாகி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். நடிகர் கைதானதால் போதைப்பொருள் ஒளிந்துவிடப் போகின்றதா என கேள்வி எழுப்பியுள்ள சீமான் தாம் எந்த தொகுதியில் போட்டியிடுவேன் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியதன் மூலம் திடீரென முருகப்பெருமான் மீது அக்கறை வந்துள்ளது எனவும் தேர்தல் வருவதால் மாநாடு நடத்தி இருக்கின்றார்கள் எனவும் பாரதிய ஜனதா கட்சியை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சாடியுள்ளார். ஆண்டுதோறும் இதுபோன்ற மாநாடுகள் நடத்துவார்களா என கேள்வி எழுப்பியுள்ள சீமான் தேர்தலில் வாக்குகள் வரவில்லை என்றால் அவர்கள் மாநாடுகளை நடத்த மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் நேற்றிரவு முதல் குறைந்தது 21 பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் 12 நாட்கள் நீடித்த போர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வலிமையான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் அனைத்து கட்டுப்பாடுகளையும் தளர்த்தி தூதரக சேவைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் மூலம் ஈரானின் அணு திட்டங்கள் அளிக்கப்படவில்லை என வெளியான உளவுத்துறை தகவல்களை டொனால்ட் ட்ரம்பின் விசேட பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் நிராகரித்துள்ளார். இந்த அணு திட்டங்களை ஈரானால் இனி புதுப்பிக்க முடியாது எனவும் உளவுத்துறை அறிக்கை கசியவிடப்பட்டமை தேச துரோகம் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த உளவுத்துறை அறிக்கை கசியவிடப்பட்டமை தொடர்பாக விசாரணை செய்யப்பட வேண்டுமெனவும் இதற்கு பொறுப்பானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் ஸ்டீவ் விட்காஃப் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஈரானுடன் மறைமுக பேச்சுக்கள் நடத்தப்படுவதாகவும் இந்த பேச்சுக்கள் நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் மூலம் நீண்டகால அமைதி ஒப்பந்தத்தை எட்ட முடியும் எனவும் அது தொடர்பாக நம்பிக்கை உள்ளதாகவும் ஸ்டீவ் விட்காஃப் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இஸ்ரேலின் தாக்குதல்களில் குறைந்தது 14 விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சுக்கான இஸ்ரேலிய தூதுவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ள நிலையில் இஸ்ரேலின் உளவு வலையமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்களை ஈரானிய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 700க்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானிய அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் சிவஞானத்திற்கு எதிராக கூச்சலிட்ட தரப்பினர் டக்ளஸின் ஆள் எனவும் விமர்சன கோஷம். திருகோணமலைக்கு விஜயம் செய்த ஐநா ஆணையாளர் கவனஈர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்த பாதிக்கப்பட்ட உறவுகள். எரிபொருளை பதுக்குவோருக்கு எதிராக நடவடிக்கை. 2 மாத கையிருப்பு உள்ளதாக கூறும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். சிலை உடைப்பு. சந்தேக நபர் ஒருவரை கைது செய்த காவல்துறை. தமிழர் பகுதி பிரதேச சபையை கைப்பற்றிய அனுர தரப்பு. நானாட்டானில் தமிழரசுக் கட்சி வேட்பாளர் தோல்வி. திரைத்துறையில் புகழ் பெற்றவர்கள் பலர் போதைப் பொருளை பயன்படுத்துகின்றனர். ஸ்ரீகாந்த் கைது குறித்து சீமான் கருத்து. இஸ்ரேலின் உளவு வலையமைப்பைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானில் கைது. நீண்டகால அமைதி ஒப்பந்தம் குறித்து நம்பிக்கை வெளியிட்ட அமெரிக்கா. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com மற்றும் இந்த இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.